ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனத்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் 3 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நமக்கு ஃப்ரூட்ஸை கட் பண்ணுறதே பெரிய வேலை. இதில் இந்த ஆரஞ்சை நம்ம உரிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும். நம்ம விரலே வலிக்கிற அளவு இருக்கும். அதுக்கு ஒரு சூப்பர் டிப் சொல்கிறேன் பாருங்கள், எப்படி ஈஸியாக உரிச்சிடலான்னு. நம்ம கத்தி வச்சு இந்த மாதிரி ஆரஞ்சை இப்படி ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஹாஃபாக கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சைடு இந்த மாதிரி பின்னாடி நம்ம லேசாக அழுத்தம் கொடுங்க போதும். ரொம்ப அழுத்த தேவையில்லை, லேசாக அழுத்தம் கொடுத்தாவே போதும். இங்கே பாருங்கள், ஈஸியாக அழகாக அதே அப்படி தனித்தனியாக எடுத்து வந்துடும். இங்கே பாருங்கள், கஷ்டமே இல்லாமல் எவ்வளோ ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இதையும் படுங்க, லேசாக அழுத்தம் கொடுத்தா போதும். சூப்பராக நம்ம கையோடு அப்படியே அழகாக வந்துடும் பாருங்கள். எத்தனை ஆரஞ்சு இருந்தாலும் 5 நிமிஷத்தில் சூப்பராக நான் இந்த சொன்ன மெத்தடில் நீங்கள் உரிச்சிங்கன்னா சட்டுன்னு அழகாக உரிச்சு எடுத்துடலாம். சில நேரம் அதை உரிக்கிறதே நமக்கு எரிச்சலான வேலையாக இருக்கும். அதுக்கு இது ஒரு ஈஸியான டிப்ஸு. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம ரெண்டாவது டிப் போனால், நம்ம ட்ரெஸ்ஸுங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறையா பேங்கிள்ஸ்லாம் வாங்குவோம். அது ஒரு 2-3 வாட்டி போடுறதுக்குள்ளேயே அது நூலெல்லாம் கீழே பிரிஞ்சு வந்துடும், உடஞ்சிரும். சில இது நம்ம குப்பையில் தான் தூக்கி போடுவோம். ரொம்ப நாள் வரதுக்கு ஒரு சூப்பர் டிப் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் புதுசாக வாங்குகிற பேங்கிள்ஸை வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரீசர் இருக்குது பாருங்கள், அது உள்ள இந்த பிளேட்டோடையே நம்ம அந்த பேங்கிள்ஸை வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ஃப்ரீசர்லேயே அப்படியே விட்டுடலாம். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரீசரில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சோன்னா ரொம்ப நாள் வரைக்கும் உடையாமல் பேங்கிள்ஸு புதுசாகவே இருக்கும். இப்போ நம்ம 3வது டிப் போகலாம். முருங்கைக்காய் சீசனில் நம்ம நிறைய முருங்கைக்காய் சீப்பாக கிடைக்கிது, நிறைய வாங்கிட்டு வருவோம். ஆனால் கொஞ்ச நாள் ஆனவுடனே அது ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் ஒரு மாதிரி முத்தலாக இருக்கும். அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி முருங்கைக்காவை அழகாக சிசர்ஸை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் பேப்பரோ இல்லை டிஷ்யூ பேப்பர் எது இருந்தாலும், நியூஸ் பேப்பர் இருந்தாலும் பரவாயில்ல, டிஷ்யூ பேப்பர் இருந்தாலும் பரவாயில்ல, அதை இதில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் அழகாக ஏர்டைட் பண்ணி மூடி வச்சோன்னா 10-15 நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். தேங்க்யூ.